Hi friends, welcome to Priya Vicky Creators. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு alteration blouse தான் பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு கை வந்து போட்டுருந்தாங்க. அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் alteration பண்ணி நம்ம போட்டோம். இப்போ அடுத்த கை பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம தான் போடுறோம். இதுல நம்ம என்ன பண்ணிருக்க கூடாது அப்படினா இதில் வந்து நம்ம பென்சிலில் ட்ரா பண்ணக்கூடாது. கண்டிப்பாக அவங்க ஏற்கனவே ட்ரா பண்ணி கொடுத்தனால அதே மாதிரி நம்ம டிசைன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த டிப்பில் பாருங்கள் ஸ்டிச் எப்படி போடுறேன்னு. இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டிச் போட்டு லாக் ஸ்டிச் கொண்டு வந்து அப்படியே நம்ம கொண்டு போகணும். இன்னொன்று ஹேண்டில் பார்த்திங்கன்னா அவங்க பெரிய பெரிய ஸ்டிச்சாக தான் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருந்தாங்க. அதனால் அதே மாதிரியே நம்ம பெரிய பெரிய ஸ்டிச்சாக போடுற மாதிரி ஆயிடுச்சு. பட் வந்து மீடியம் சைஸில் குட்டி குட்டியாக போட்டால் இன்னமும் அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெறும் ஸ்டோன் மட்டும்தான் ஒட்டியிருந்தாங்க. எதுவும் பீட்ஸ் எதுவுமே போடலை பார்டரில். இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பாருங்கள். த்ரெட்டு வந்து 3 லைன்ஸ் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஜரி 2 லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து 3 லைன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டோன் லைன் ஒட்டியிருந்தாங்க. இப்போ வந்து அதே மாதிரி நம்ம இந்த ஹேண்டில் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஸ்டோன் லைன் ஒட்டிடுறோம். 3 லைன்ஸ் வந்து ஸ்டோன்ஸ் தான் ஒட்டியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம இந்த ஹேண்ட்லேயும் போடுறோம். இப்போது ரெட் கலர் ஸ்டோன் லைன் வந்து அடுத்தது ஸ்டிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் இதை போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 லைன்ஸ் ஜரி 2 லைன் த்ரெட் கொடுத்து பார்டரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாக்ஸ் ஃபுல்லாக வந்து நம்ம இப்போ போட போகிறோம். இது முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சுகர் பீடுக்கு பதிலாக ரெட் கலரில் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக இருந்துச்சு. அந்த பீட் தான் கொடுத்துருந்தாங்க. பட் வந்து அது வந்து ரொம்ப இதுக்கு வந்து மேட்ச் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அதனால் ஃபுல்லாக வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ கோல்டு கலரில் ஃபுல்லாக நம்ம வந்து பாக்ஸ் போட போகிறோம். இந்த மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம வந்து லைன் போட்டுட்டு திரும்ப வந்து பாக்ஸ் நம்ம கொடுக்கணும். பாக்ஸ் போடுறப்போ அந்த இடத்துல வந்து நெருக்கமாக நம்ம போடக்கூடாது. ஒரு செயின் ஸ்டிச் வர மாதிரி நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப கண்டினியூ பண்ணோம் பீடை. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பென்சிலில் ட்ரா பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ஒரு மாதிரி ப்ளவுஸ் வந்து அழுக்கான மாதிரி ஆகிடும். நம்ம எப்போவுமே வந்து ஒயிட் கார்பன் ஷீட்டோ இல்லை வந்து கிளாஸ் மார்க்கரோ யூஸ் பண்ணுங்கள். கிளாஸ் மார்க்கரில் பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து காமனாக எல்லா ப்ளவுஸ்லேயுமே வந்து நமக்கு வந்து கிளியராக தெரியும். எல்லோ ஆர் ஒயிட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். நம்ம வந்து இந்த பாக்ஸ் போடுறப்போ ரொம்ப நெருக்கமாக போடக்கூடாது. கொஞ்சம் லூஸாகவே போடுங்க. கரெக்டாக அந்த பாக்ஸ் இந்த மீட் ஆகிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு செயின் ஸ்டிச் போட்டு கண்டினியூஸாக நம்ம பீடு போடணும். நம்ம பீடு போடும்போது 2 எப்போவுமே போடுங்க. அப்போ தான் வந்து அந்த ஷேப் வந்து மாறாது. நம்ம வந்து 3 4ன்னு போட்டோன்னா அப்போதைக்கு ஃப்ரேமில் இருக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஷேப்பில் கரெக்டாக இருக்கும். அந்த ஃப்ரேமை விட்டு நம்ம கழட்டிட்டோம்னா அந்த ஷேப் மாறிடும். அதனால் 2 போடுங்க. ரொம்ப டைட்டாக போட வேணாம். கொஞ்சம் வந்து நம்ம வந்து ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் மீடியமாக போடுங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த ஷேப் அழகாக வரும் நமக்கு பாக்ஸை பொறுத்த வரைக்கும். நமக்கு ஆல்ட்ரேஷனுக்கு பார்த்திங்கன்னா 2 ப்ளவுஸ் வந்துச்சு. இன்னொரு ப்ளவுஸ் வந்து நான் வீடியோ எடுக்க முடியல, ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்குது. அதை கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். இன்ஸ்டாலேயும் நான் போடுறேன், அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா வேறு எந்த ஸ்டிச்சுமே கிடையாது. நம்ம வந்து பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் செக்குடு பேட்டர்ன் போட்டதுக்கப்புறம் அரும்பரும்பாக 4 சைடும் வந்து நம்ம பீட்ஸ் வைக்க போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப கிராண்டாக தெரிஞ்சிச்சு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம செக்குடு பேட்டர்ன் போட்டாச்சு. இப்போது அரும்பரும்பாக நம்ம போட போகிறோம். அது எப்படி போடுறோம் அப்படின்றத பார்க்கலாம். 4 சைடும் பார்த்திங்கன்னா நம்ம அரும்பரும்பாக போட போகிறோம். அதுக்கு 5ஆம் நம்பர் பீடும் ஒரு சுகர் பீடும் எடுத்திருக்கோம். எடுத்து ஒரு குட்டி லாக்கு, அவ்வளோதான். இப்போது திரும்ப வந்து அடுத்த இது போடலாம். ஒரு பெரிய பீடு ஒரு சுகர் பீடு
இப்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நாட் போடுறோம். நாட் பார்த்திங்கன்னா ஒரு செயின் பெருசாக இழுத்துட்டு திரும்ப நம்ம நீடில் விட்டு ஒரு செயின் எடுத்து அதை ரெண்டுத்தையும் சேர்த்து லாக் பண்ணணும். இப்போ 2-3 இடத்துல நம்ம வந்து லாக் போடுறப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போது பெருசாக இழுத்துட்டு ஒரு சின்ன செயின் ஆக்கிடணும் அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டிச்சை. இப்போது அதை வந்து நடுவில் இழுத்துட்டோம்னா லாக் விழுந்துடும். ஃபுல்லாக இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங்.